பிரைஸ் காட். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளில் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யட்டும். இணைந்து பாடுவோம். தேவா பிரசன்னம் தாருமே. அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வல்லமை அனுபவித்து நம்ம தேவனை பாடும் பொழுது அது நம்முடைய வாழ்வில் விடுதலையும் ஆசீர்வாத நன்மையும் கொண்டு வருகிறது. ஆகவே சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தமை கண் பாருமே. பாணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா, ஆண்டவரை தொழுகிறோ. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா, ஆண்டவரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் தொழுகிறோ. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, உன்னததே நேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, உன்னத நேரமே.
நேரமே தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோ. கர்த்தர் செய்த உபகாரங்களை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற மகிமையான காரியங்களை நினைத்து அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறே. கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோ. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து முழு இருதயத்தோடு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாருங்க. பெரிய நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட நாம் சேர்ந்து விடுதலோடு பாட போகிறோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நிற்பதும் உங்க கிருபைதா, நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ முடியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ முடியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினீரையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா.
கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழுத்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. அரணும் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை இல்லாம, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுவோ, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ. நான் நிற்பதும் உங்க கிருபதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபதா, நான் நிற்பதும் உங்க கிருபதா, நிலைப்பதும் உங்க கிருபதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. முடியாதப்பா, முடியாதப்பா, வாழ முடியாதப்பா, தெரியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ முடியாதப்பா, தெரியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை இல்லாம வாழ முடியாது, கிருபை இல்லாம வாழ தெரியாத. மீண்டும் சொல்லுவோ, கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி, கிருபை இல்லாம வாழ முடியாது. என்னை நிற்க வைத்ததும் நிர்மூலமாகாமல் என்னை காத்ததும் அந்த கிருபதா. ஓ பிரைஸ் காட். எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென் பாடுவோமா. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் தேவன், நான் உன்னை தப்புவிப்பதற்காகவே உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அல்லவா. கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் நம்ம இதுவரைக்கும் எத்தனை ஆபத்துகள், விக்கினங்கள், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்த போதிலும் நம்மை தப்புவித்தாரே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும், என்னில் ஏந்திடும் தெய்வமே, என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. நெறிந்து போன இந்த நாணலை என்றும் முறியாதவர், மங்கி எறியும் இந்த திரியையும்
என்றும் அணையாதவர். நேரிந்து போன இந்த நாணலை என்றும் முறியாதவர். மங்கி எறியும் இந்த தீரியையும் என்றும் அணையாதவர். என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. ஆராதனை 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 ஆராதனை. நெருக்கப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மனமுறிவு அடைவதில்லை என்று தேவ மனிதன் சொல்கிறது போல வாழ்க்கையில் பல பகுதியில் நெருக்கப்பட்டு நிற்கிறீங்களா? மனமுறிவு அடையாதபடி, ஆமென், மடிந்து போகாதபடி நம்மளை தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சேர்ந்து சொல்லுவோம். நெருக்கப்பட்டும் நான் தடுக்கப்பட்டும் மனமுடிவு அடைவதில்லை. துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் அடிந்து போவதில்லை. நெருக்கப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மனம் முறிவடைவதில்லை. துன்பப்பட்டும் தள்ளப்பட்டும் அடிந்து போவதில்லை. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. சேர்ந்து சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. ஓ, தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென் லார்ட்.
நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆவியானவர் விசேஷித்த வல்லமையினாலே நம்மை நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தேவ வல்லமையோடு கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாஞ்சியோடு வந்திருக்கிறேன், நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன், நீர் என்னை நிரப்பும். ஓ ஜீசஸ், நீரப்பிடுங்க 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 என்னையே, நீரப்பிடுங்க 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 என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. மறுபடியும் நிரப்புங்க, நிரப்பிடுங்க 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 என்னையே. உந்தன் ஆவி இயேசுயா அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஓ உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடு பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. இயேசுயா உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. மீண்டும் சொல்லுவோ, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புவார், நன்மையினாலே நிரப்புவாரா. ஆமேன். ஒருவேளை குறைவோடு வந்திருக்கிறீங்களா? குறைவான நிலையிலே நிற்கிறீங்களா? இயேசு உங்கள் வாழ்விலே நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். எது இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அது இயேசுவால் உங்களுக்கு வரப்போகிறது. எது குறைவாய் இருக்கிறது என்று சொல்ல போகிறீர்களோ அந்த குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் அனுப்புவார். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டும்தான் நன்மை செய்கிறவர், அவர் ஒருவர் மட்டும்தான் குறைகளை நிறைவாக்குகிறவர். நீரொருவரே நல்லவர், நீரொருவரே வல்லவர், நீரொருவரே பரிசுத்தர், நீரொருவரே நீரொருவரே நல்லவர், நீரொருவரே வல்லவர், நீரொருவரே பரிசுத்தர், நீரொருவரே நீரொருவரே. இல்லாதவைகளை இருப்பது போல் செய்பவரே, நினைப்பதற்கும் மேலாக அதிகமாய் தருபவரே. இல்லாதவைகளை இருப்பது போல் செய்பவரே, ஓ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருபவரே. நீரொருவரே நீரொருவரே நீரொருவரே. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே
தேங்க்யூ. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே இயேசுயா, நீ ஒருவரே நல்லவர், ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. காற்றையும் கடலையும் அதட்டினவர் நீர்தானே, மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் நீர்தானே. காற்றையும் கடலையும் அதட்டினவர் நீர்தானே, மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் நீர்தானே. நீரொருவரே, நீரொருவரே, நீரொருவரே நல்லவர், நீரொருவரே வல்லவர், நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே. தேங்க்யூ லார்ட். ஓ நல்லவர் ஏமேலோ, நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே, நீரொருவரே. எத்தனை பேர் இந்த நாளில உண்மையா சொல்ல போறீங்க? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் எங்களுக்கு செய்கிற தேவன் அவர் ஒருவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே. நீரொருவரே, நீரொருவரே, நீரொருவரே. ஓ தேங்க்யூ. நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே, நீரொருவரே நல்லவர், நீரொருவரே வல்லவர், நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே, நீரொருவரே. இந்த உலகத்தில் அதிசயங்களை செய்ய அவரை அல்லாமல் வேறு ஒருவரால முடியாது. பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம். எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் வாழ்வில் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை, அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நிற்கிறீர்களா? எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் ஆமென் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நினைத்ததை பார்க்கிலும், வேண்டுவதை பார்க்கிலும் மேலானவைகளை இயேசு உங்களுக்கு செய்கிறவர். அவர் ஒருவர் மட்டுமே நன்மையினால் உங்களை நிரப்புவார், உங்கள் குறைகளை மாற்றுவார், உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை எங்களுக்கு செய்ய போகிறீர் என்கிற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் கிரியை செய்வாராக. ஓ உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவி ஓ அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. தேங்க்யூ. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு, கனத்தை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. புகழ் துதி எல்லாமே அவருக்கு உரியது. அவர் ஒருவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர். நம்மளை நிரப்பி ஆமென் ஆசீர்வாதங்களினால் நிரப்பி நம்மை நடத்துவார். கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும் வார்த்தைகளை தாரும், ஆண்டவர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52வது அதிகாரம்
அதன் 1வது வசனம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். நீ எழுந்திரு. ஏனென்று சொன்னால், இனி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்திற்கு வருவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எழும்ப முடியாதபடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு விரோதமாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்தபடியினாலே ஏதோ ஒரு இடத்திலே நாம் சோர்ந்து போய் இதற்கு மேல் நடக்க முடியாது, முன்னேற முடியாது என்று சொல்லி நாம் நின்று கொண்டிருந்தால், இல்லாவிட்டால் உட்கார்ந்திருந்தால், ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேரே வருகிறது. நீ எழும்பு, இனி அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்திற்கு வரமாட்டான். அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் அசுத்தன், தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொள்ளாதவன், தேவனுடைய உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவன், தேவனுக்கு பிரியமில்லாதவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக அப்படி எழும்பலையே, அப்படி நம்ம யோசித்தா, மனிதர்கள் மட்டும் அல்ல, தேவனுடைய உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வியாதி, பலவீனம், பிரச்சனை, தரித்திரம் எல்லாமே தேவனுடைய உடன்படிக்கை அப்பாற்பட்டது தான். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தேவன் சுகம், சமாதானம், ஐஸ்வர்யம், நன்மை எல்லாவற்றையும் கொடுக்கிற பொழுது, தேவனுடைய உடன்படிக்கைக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் என்று இஸ்ரவேல் தேசத்துக்கும் எகிப்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின கர்த்தரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எப்படி அன்றைக்கு யூதர்கள் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாய் அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டார்களோ, அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ரோமர் 2வது அதிகாரம் அதன் 28, 29வது வசனத்திலே வாசிக்கிறபடி, அதை வாசிங்கள். ரோமர் 2, 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விருத்த சேதனத்தின்படி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை தான் ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் விருத்த சேதனம் உள்ளவன் அல்ல. நம்ம என்றைக்கு இயேசுனுடைய குடும்பத்திற்கு வந்து ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதோ, அன்றைக்கு நாம் ஆவிக்குரிய யூதர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்மோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இனி விருத்த சேதனம் இல்லாதவன், இனி அசுத்தன், இனி உனக்கு விரோதமாய் வருவது இல்லை. அல்லேலூயா. நீ எழும்பு, நீ எழும்பி பிரகாசி, நீ ஆண்டவருக்காய் செய்ய வேண்டியதை செய், நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற சில கிரியைகளை கர்த்தர் அழித்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 17, 26. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தேனை கொன்று
இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விருத்த சேதனம் இல்லாத ஒரு கோலியாத், தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து ஜனங்களை நிந்திக்கிறான். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களை அவனுக்கு அடிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அவனுடைய சவால். ஒன்றைக்கொன்று வாங்க, என்னை ஜெயிக்க முடிந்தால் பார்க்கலாம், ஒருவேளை என்னிடத்தில் தோற்றுவிட்டால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற முதல் பிரச்சனை, பிசாசினால் உண்டாகிற ஒரு சோதனை, விருத்த சேதனம் இல்லாதவனால் உண்டாகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்த நினைக்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போதே அவர்களுக்கு சொன்ன ஒரு வாக்கு தத்தம், இனி நீங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, நான் உங்கள் நுகத்தடிகளை எல்லாம் முறித்து போட்டேன், உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது சாத்தான் தேவ ஜனங்கள் அவனுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அல்லேலூயா. அப்போ கோலியாத்துக்கு ஒரே சவால் இதுதான். அப்போ தான் தாவீது சொல்கிறாரு, விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற, தேவனால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய சேனைக்கு விரோதமாக வருவதற்கு இவன் எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு விசுவாசமும் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் எல்லாரும் பயந்து ஓடின பொழுதும், ராஜா கூட பயந்து நின்ற போதிலும் அவர் தைரியமாக போய் அவனை ஜெயிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு பெரிய வெற்றியை தாவீது சுதந்தரித்தான். தேவன் அந்த கோலியாத்தை அவனுக்கு அடிமைப்படுத்தி போட்டார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17 50வது வசனத்தை வாசிங்க. 17வது அதிகாரம் 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். அல்லேலூயா. எதனாலே? அவனுக்குள் இருந்த ஒரு அறிவு. ஒருவேளை உலகத்தின் பார்வையில் அவன் வைத்திருந்த கல் என்ன ஒரு மேஜிக் கல்லாக இருக்குமோ, ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு பவர் இருக்குமோ, வித்தியாசமாக ஜனங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த கல்லினாலும் கவலினாலும் கொன்றான் என்று தான் உலகம் பார்த்தது. பட் அவனுக்குள் இருந்த அந்த விசுவாச அறிவு தான் அந்த கோலியாத்தை ஜெயிக்க அவனுக்கு பலன் கொடுத்தது. அல்லேலூயா. என்ன அறிவு? தேவ பிள்ளைகள் யாருக்கும் அடிமை அல்ல. ஆமென். ராஜாதி ராஜாவுக்கு தவிர வேற யாருக்கும் தலை குனிந்து அவன் நிற்பது இல்லை என்கிற ஒரு அறிவு. இந்த அறிவு மொர்தெகாய்க்குள்ளே இருந்ததுனால தான் எல்லாரும் ஆமானை துதிப்பாடி, ஆமானுக்கு ஏதாவது செய்தால் நமக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும், நமக்கு ஒரு சௌகரியம் இந்த அரண்மனையில் கிடைக்கும் என்று எல்லாரும் நினைத்த போது மொர்தெகாய் மட்டும் அவனுக்கு தலை வணங்கவில்லை. ஏனென்றால் அவனுக்குள் ஒரு அறிவு இருந்தது, நான் யூதன், நான் தேவனுடைய பிள்ளை, விருத்த சேதனம் இல்லாத இவனுக்கு முன்பதாக நான் தலை குனிந்து நிற்க தேவன் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கும் அடிமையாக இருக்க அவர் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த அறிவும் அந்த ஞானமும் தான் இந்த உலகத்தில் தேவனுக்காக எழும்பி நிற்க நமக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 25:8 வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. எந்த ஒருவேளை சில நிந்தைகளினால சில அவமானங்களினால நம்முடைய தலை மற்றவர்களுக்கு அடிமைத்தனத்தின் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் தலை குனிந்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நிந்தையெல்லாம் நான் நீக்கி என் பிள்ளைகளை மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது, நமக்கு விரோதமாய் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வருகிற எல்லாமே விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள் தான்.
அல்லேலூயா. ஆமாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது ஒரு தரித்திரமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சில மனுஷர்களுடைய ஆளுகையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறதுனா நம்ம புரிந்து கொள்ளணும், இது என்னிடத்திற்கு வருவதற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அவர் இந்த நுகத்தடியை முறித்து தான் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் யாருக்கும் அடிமை அல்ல. விருத்த சேதனம் இல்லாதவன் இனி என்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா. கடன் பிரச்சனையினால் என்னோருக்கு முன்பதாக, மற்றவர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிந்து நிற்க மாட்டேன். கர்த்தர் அப்படி என்னை அழைக்கவில்லை. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாச அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரும். ஒருவேளை உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற ஏதாகிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தால் ஆண்டவர் சொல்கிறார், இனி அது உன்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் அதன் 6வது வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அல்லேலூயா. இதுவும் சவுலின் நாட்களில் நடந்த ஒரு யுத்தம் தான். இதே பெலிஸ்தியர்கள் தான் மீண்டும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். இந்த யுத்தத்தை அவர்களுக்கு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் செய்வதற்குரிய அந்த தைரியமும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. நீங்கள் 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் முதல்ல 19வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனம். எபிரெயர் பட்டயங்களாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்திலே எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. ஆயுதங்களை செய்கிற ஒருவர் கூட தேசத்தில் இராதபடிக்கு எதிரிகள் அவர்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. நீங்கள் 22வது வசனத்தை வாசிங்க. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்கும் அவனுக்குமே அஞ்சி சவுலோடும் யோனத்தானோடும் கூட இருக்கிற யாருக்கும் ஒருவர் கையிலும் பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை. அல்லேலூயா. ராஜாவுக்கும் ராஜாவுடைய மகனுக்கும் தவிர யார் கையிலையும் பட்டயமோ ஈட்டியோ எதுவுமே இல்லை. அப்போது நிராயுதபாணியாய் நிற்கிறார்கள். கையில் கிடச்ச மண்வெட்டி, கடப்பாறை இது மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர யுத்த களத்திற்கு போக வேண்டிய ஆயுதங்களே அவர்களுக்கு இல்லை. அப்போ பாருங்கள், ஏற்கனவே பயம், ஏற்கனவே இங்கே கொஞ்சம் பேர் தான், அளவு வேற, அங்கே எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்கிடையில் இவங்களுக்கு சரியான ஆயுதங்களும் இல்லை, அவங்களுக்கோ நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. அப்போ எப்படி இந்த யுத்தத்திற்கு போக முடியும்? சவுல் பயந்து போனவனாய் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கூட ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? ஆனால் இந்த யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறான். விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியருடைய தானியத்திற்கு போவோம் வா. அல்லேலூயா. அந்த எதிரிகளின் தானியத்துக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லாமல் விருத்த சேதனம் இல்லாத அந்த எதிரிகளின் தானியத்திற்கு போவோம் வா. அப்போ அவனுக்குள்ள ஒரு அறிவு இருந்தது, தேவன் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் சத்தர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்களோடு தேவனுடைய உடன்படிக்கை இல்லை, அவர்களோடு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்லை, அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் இல்லை. அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேகம் பேரை கொண்டாகலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. ஆயுதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யுத்தத்திலே ஜெயம் கொடுப்பதற்கு அவருக்கு தடை இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு தடை இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா சத்துரு என்ன நினைக்கிறான்னா, எது நமக்கு பலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பலத்தை முதல்ல நம்மளை விட்டு அப்படியே நகட்டுறான் இல்லையா? யுத்த ஆயுதங்கள் தான் யுத்தத்திற்கு பலம்.
அப்போ அதுவே இல்லாதபடி எடுத்து போடுகிறார். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் பிசாசு செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, எதை நம்ம பலம்னு நினைக்கிறோமோ அந்த பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு அகற்றி போட்டு நம்மை சோர்ந்து போக செய்வான். சில நேரத்தில் சில மனிதர்களை நினைப்போம், இவங்க தான் எனக்கு ஸ்ட்ரென்த்துன்னு. திடீர்னு அவங்க நம்மகிட்ட பேசாமல் போயிடுவாங்க. சில நேரத்தில் என்னுடைய சரீர பலம் தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு காய்ச்சல் வந்தால் அந்த பலனெல்லாம் போயிடும். சில நேரத்தில் எங்கள்கிட்ட இருக்க பேங்க் பேலன்ஸ் பலம் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கே போகுதுன்னு தெரியாமல் சில நேரங்களில் அதுவும் கூட நம்ம விட்டு போய் விடக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஏன்னா எதை நம்ம பலம் நினைக்கிறோமோ அதை நம்ம விட்டு எடுத்து போட்டால் நம்ம பலவீனப்பட்டு போவோம் அப்படின்னு சத்துரு அறிந்திருக்கிறான். அதனால தான் சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது அதை சத்துரு அசைக்கிறான். ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிறது, விசுவாசிக்க முடியாதபடி சோர்வுகளை கொண்டு வருகிறது, கூட்டங்களுக்கு வர முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிறது. ஏன்னா அவனுக்கு தெரியுது எது நம்முடைய பலம் என்று சொல்லி. அதை நம்மை விட்டு மாற்றி நம்மை அழிக்க நினைக்கிறவன் தான் விருத்த சேதனம் இல்லாத அசுத்தன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அழிக்க நினைக்கிறவன். முதல்ல நான் சொன்ன காரியம் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற அசுத்தன். ரெண்டாவது நம்மை அழிக்க நினைக்கிற அசுத்தன். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே நடந்த பெரிய அற்புதம். கையில் பெருசாக யுத்த காரியங்களும் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பட்டயம் தான். நபர்களும் 2 பேர் தான். தைரியமாக உள்ளே நுழைந்தார்கள் தேவன் மீது வைத்த நம்பிக்கையிலே. அவங்களுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை என் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் என்னை அழிக்க முடியாது, ஆகவே நான் தைரியமாக போகிறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் போனாங்க. யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம். ஏன்னா கர்த்தரே அங்கே யுத்தம் பண்ணினார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களுடைய பலத்தை அழிக்க நினைக்கிற பிசாசு பலமுறை நமக்கு விரோதமாக போராடி நம்ம எழும்ப முடியாதபடி தடை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று சொல்கிறார், இனி அசுத்தன், இனி உன்னை அழிக்க நினைத்தவன் உன்னிடத்தில் வருவது இல்லை, நீ எழுந்து பிரகாசி. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 15:18 வாசிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேனுடைய கையினால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவருடைய கையிலே நான் விழ வேண்டுமோ என்றான். ஹல்லேலூயா. சிம்சோனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் உருவாக்கினார். சிறு வயது முதலே கர்த்தருடைய உடன்படிக்கை அவன் மீது இருந்தது. ஹல்லேலூயா. அவன் பலசாலியாய் இருப்பான், அவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பான் என்று ஆண்டவர் ஒரு இரட்சகராகவே அவனை இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருந்தார். அவன் வளர்ந்தான், அநேக காரியங்களை செய்தான், பராக்கிரமசாலி. அவன் செய்த காரியங்களை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்து போனார்கள். எந்த எதிரியும் அவனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. ஏனென்றால் அது அவன் மீது தேவன் வைத்திருந்த ஒரு பலம், அவன் மீது தேவன் கொடுத்திருந்த ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எது எல்லாவற்றையும் விட வல்லமை உள்ளது கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அதை ஒருபோதும் முறிக்க மாட்டார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் உடன்படிக்கை காக்கிறதிலே உண்மையும் பயங்கரமுமான தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் அற கழுவப்பட்டு ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய கையை பிடிச்ச ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். எத்தனையோ நேரங்களில் நாம் அவரை விட்டு விலகி போகலாம், ஆனால் அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை முறிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவனோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஆவியானவரோடு நம்ம எப்போ உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோமோ ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். எதுவரைக்கும்? கிறிஸ்துவின் வருகை வரைக்கும்.
அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய காரியங்கள் தான் அவர் துக்கப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறதே தவிர அவர் நம்மை யாரிடத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கையில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறிவு இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்தது. ஆமென். கர்த்தர் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எதன் மூலமாக? விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது எங்களுக்குள்ளே. அப்போ விருத்த சேதனம் இல்லாத ஒரு அந்நியன் தேவ பிள்ளை எப்படி அழிக்க முடியும்? அந்த அறிவு தான் தாவீதுக்குள் இருந்தது, அந்த அறிவு தான் யோனத்தானுக்குள் இருந்தது, அதே அறிவு இங்கு சிம்சோனுக்குள்ளும் இருக்கிறது. ஆமென். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே என் கரத்தின் மூலமாக எவ்வளவோ பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டு இருக்க, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர்களின் கையிலே வெறும் தாகத்தினால் நான் களைப்பாய் விழுகிறதுனால நான் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமோ என்று தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் செய்த ஒரு காரியம் என்ன? கன்மலையை பிளந்தார். ஆமென். யாருமே அவனுக்கு தண்ணி கொடுக்க அங்கே இல்லை, ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு கண்மலையையே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சில நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் தேவன் ஒரு கண்மலையே நமக்காய் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எதிரிகளுடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த சிம்சோனை கொன்று போடணும் அப்படிங்கிறது இல்லை, அவனை பிடித்து அவனை அவமானப்படுத்தணும். அதுதானே பின்னாடி நடந்தது. அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படப்பட்ட போது அதுதான் நடந்தது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே காரியம், இவனை கையில் பிடிக்கணும், இவனை அவமானப்படுத்தணும். அப்போ மூன்றாவது ஒரு அசுத்தனுடைய நினைவு, இல்லாவிட்டால் ஒரு விருத்த சேதனம் இல்லாத பிசாசுனுடைய நினைவு என்னன்னா, தேவ பிள்ளைகளை அவமானப்படுத்தணும். ஏதாகிலும் ஒரு வார்த்தையில், ஏதாகிலும் ஒரு செய்கையில், ஏதோ ஒன்று இல்லாததை பரப்புவதில், ஏதோ ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு விரோதமாய் பேச, ஏதோ ஒன்று செய்து அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற விருத்த சேதனம் இல்லாத அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா. எந்த மனுஷருடைய கையிலும் தேவன் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார், தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த மனுஷனுடைய கரத்தையும் கையேந்தி கொண்டு நிற்க தேவன் நம்மை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு ஒரு கண்மலை இருக்கிறது, அது எந்த வனாந்திரத்திலும் எந்த அவாந்திர வெளியிலும் என் தேவைகளை சந்திக்க என்னோடு கூட இருக்கிறது என்கிற விசுவாசமும் நிச்சயமும் தைரியமும் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களிடத்திலே அசுத்தன் வருவது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாச அறிவு. என்ன விசுவாச அறிவு? தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை குறித்த விசுவாச அறிவு. ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை? அவரோ என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால நான் யாருக்கும் அடிமை அல்ல. ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் யாரும் என்னை அழிக்க முடியாது. அவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு மனிதனும் என்னை அவமானப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த தைரியம், அந்த விசுவாசம் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். ஒரு கல் தான் என் கையில் இருக்குது, இதை கொண்டு எனக்காய் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு பட்டயம் தான் என் கையில் இருக்கிறது, இதை கொண்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஒன்றுமே என் கையில் இல்லை, கர்த்தரே அங்கு கண்மலையாய் வந்து நின்று நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. இதுவரை இருந்த சூழ்நிலை எப்படியோ இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ எழும்பு, எழுந்து பிரகாசி, எழுந்து உன் கடமையை செய், எழுந்து உன் வேலையை செய், எழுந்து உன்னால் முடிந்ததை செய். இனி அசுத்தன் உன்னிடத்தில் வருவதில்லை, இனி விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னிடத்தில் வருவதில்லை, உன்னை அழிக்க நினைத்தவன் வருவதில்லை, உன்னை அடிமைப்படுத்த நினைத்தவன் வருவதில்லை, உன்னை அவமானப்படுத்த நினைத்தவன் வருவதில்லை. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற என் தேவன். ஹல்லேலூயா. அந்த தைரியம் உங்களை வாழ வைக்கும், அந்த தைரியம் உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த தைரியம் உங்களை பாதுகாக்கும். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர்
நல்லவர். எப்போவுமே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவர் தான். எப்போவுமே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆதரவு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், யாரிடத்திலும் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். யாரிடத்திலும் அவர் உங்களை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். யாரிடத்திலும் உங்களை அடிமையாக அவர் விற்று போடவும் மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளைகள் நாம், அவருடைய சுதந்திரவாளிகள் நாம். ஹல்லேலூயா. தாழ்மையாய் இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை. ஆனால் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமையாய் போவதை அவர் விரும்புவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, அந்த விசுவாச அறிவு, அந்த விசுவாச தைரியம் எங்களுக்குள் வருவதாக. எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்த ஞானம், எங்களோடு பண்ணின உடன்படிக்கை குறித்த அறிவு பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற, எங்களுடைய பலத்தை அழிக்க நினைக்கிற, ஆண்டவரே எங்களை அவமானப்படுத்த நினைக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளுக்கும் இன்றோடு தேவன் ஒரு முடிவை கட்டளையிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். இனி நீ அலைந்து திரியாமலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி நீ சிறுமைப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் உன்னை நாட்டினேன். ஹல்லேலூயா. இப்பொழுது உன் மீது இருக்கிற அவன் நுகம் முறிந்து போகும். உன் கட்டுகளை நான் அறுப்பேன். அந்நியன் அவனை இனி அடிமை கொள்வது இல்லை. Thank you Jesus. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. இனி யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் தைரியமாக இன்றைக்கு போகிறேன். எந்த சூழ்நிலையும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையும் என்னை அழிக்க முடியாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் என்னை அவமானப்படுத்த முடியாது. ஏனென்றால் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர். எனக்கு உயர்வு வரும், எனக்கு வாழ்வு வரும், என் மேன்மை வரும். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். நான் விரும்பினது கர்த்தரால் வரும். என் ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வரும். நான் இழந்து போன நன்மைகள் என்னை தேடி வரும். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும். அல்லேலூயா. உம்மை நம்பி நான் இன்றைக்கு கடந்து போகிறேன். உம்முடைய வாக்கை நம்பி நான் கடந்து போகிறேன் அப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. பயப்படாதிருங்கள். உங்களுக்காய் ஒரு கன்மலை தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் அந்த கன்மலை திறக்கப்படும். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஜீவ நீரூற்று புறப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்தார்களோ அது உமக்கு தெரியும். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி இருக்கிறீரப்பா. இனி வருகிற நாட்களில் ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை, நன்மையை உம்முடைய ஜனங்கள் சுதந்தரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, எங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு விரோதமாக, எங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற எல்லா அசுத்தனும் எல்லா அசுத்த கிரியைகளும் இன்றோடு நிர்மூலமானது. இனி அவைகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புவதில்லை. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். உடைய நாமம் மட்டும் உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ உடைய பிள்ளைகள் மீது என் ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதமும் விருத்தியும் பார்க்கட்டும். கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து போவீராக. தேவ சமாதானம், தயவும், கிருபையும் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று மனதார ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.